நீ காசு கொடுத்தா தான் புதைக்க விடுவான். தம்பி தம்பி சிரிக்காத, அதுக்கு நான் தான் சண்டை போடணும். ஏய் விடுறா, சுடுகாட்டையாவது விடுறான், நான் தான் சண்டை போடணும். அவன் லட்டை அவன் வீட்டுல பத்திரமா வச்சுட்டு லட்டை எல்லாரும் நொறுக்கி திங்கலாம்னா நான் பிச்சு எடுத்துருச்சுன்னு பாத்துக்க. வந்து யார் தெரியுமில்ல அப்படின்னு கடைசியா அவன் யாருன்னே தெரியாதவன்ட்ட நாட்டை கொடுத்தாச்சு. அவன்கிட்ட போய் நம்ம பெரிய கூட்டம்ங்க, நம்ம சாதி தான் அதிகமா 2 கோடி இருக்கும், அதனால நமக்கு 20 சீட் கொடுத்துருங்க. திரும்ப திரும்ப ஓயாம பேசிட்டு எழுத்து வந்து நிக்க கூடாது. வெறி கொண்டு புலி வேங்கை பாயும் போது அண்ணனாவது தம்பியாது அடிச்சு கொதறி எரிஞ்சு விட்டுருவேன் பாத்துக்க. தேவையில்லாம குறுக்க ஊருக்கு வந்து போயிட்டு கூடாது. டே உனக்கும் சேத்தாண்டா இந்த மகன் கத்திக்கிட்டு இருக்கேன். பிறப்பின் அடிப்படையில் நான் தாழ்ந்தவன், கீழானவன், இழி சாதி இழி மகன் என்று தாழ்த்தி வீழ்த்தி நான் படிக்க கூடாது, இந்த தெருவில் நடக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்க கூடாது என்று வைத்திருந்தாய். கல்வி, அரசியல், அதிகாரம், வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும் என்னை நிராகரித்து புறக்கணித்து வைத்திருந்தாய். எந்த சாதியின் மீது திணித்து இழிவுபடுத்தி வீழ்த்தி கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், அதிகாரத்தில் என்னை புறக்கணித்தாயோ அதன் அடிப்படையிலே எனக்கு அந்த உரிமைகளை வழங்க வேண்டும் என்கிற கோட்பாடுதான் இந்த இடப்பகிர்வு என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு உரியதை நீ பறித்து கொண்டாய், அதை திருப்பி தர வேண்டும் என்கிற உரிமை போராட்டம் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும். இதை செய்துவிட்டால் எப்படி ஏற்றதாழ்வற்ற சமூக சமூகம் உருவாகும்? புழுவுக்கு கொடுக்கு ஏன் முளைக்கிறது? பாதுகாப்பற்ற சூழலில் தன்னை தற்காக்க ஒரு கொடுக்கு. நத்தைக்கு கூடு ஏன் அவசியப்படுகிறது? நசுக்கி கொள்வார்கள் என்கிற போது தற்காக்க ஒரு கூடு. நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் மக்கள், காலங்காலமாக ஒடுக்கி ஓரங்கட்டப்பட்ட மக்கள், தங்கள் உரிமையை கேட்பதற்கு குரலற்று அரசியல் அதிகாரமற்று இருக்கிற மக்கள், வழியே இல்லாமல் நாம் எல்லாம் சாதி அமைப்புகளாக ஒன்று திரண்டால் தான் நமக்கான உரிமையை பெற முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதால் தான் இத்தனை சாதி அமைப்புகள், சங்கங்கள் உருவாகிவிட்டது. எனக்கு உண்டானது கிடைத்து விட்டால் அவனுக்கு உண்டானது கிடைத்து விட்டால் அவனுக்கு உண்டானது கிடைத்து விட்டால் அவனுக்கு உண்டானது கிடைத்து விட்டால் இங்கே எவருக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒன்றாக இருப்பார்கள். எல்லாரும் தமிழ் சமூக சொந்தங்களே, என்னை பெற்ற பேரன்புமிக்க தாய்மார்களே, என் உடன் பிறந்தார்களே, உங்களிடத்தில் உங்கள் மகன் கேட்கிறேன். இந்த கூட்டத்தில் சாதியை மறந்து, மதங்களை மறந்து, நாங்கள் தமிழ்தாயின் பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள், நாங்கள் தமிழர்கள் என்று நீங்கள் அமர்ந்திருப்பது போல ஒரு சமதர்ம சமூகம் உருவாகும். இந்த கூட்டம் போல மொத்த நாடும் மாறும். இது சத்தியம். இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும். நாங்கள் உணராதவர்கள், அறியாதவர்கள் அல்ல. நான் தேவர், அருகில் இருக்கிற தேவேந்திரர் சுவாசித்து விடுகிற காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் நாடார், அருகில் இருக்கிற கோணார் சுவாசித்து விடுகிற காற்றை, அவன் மூச்சு காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கவுண்டர், அருகில் இருக்கிற பறையர் விடுகிற மூச்சு காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். இதை உணராத அறிவிலிகள் அல்ல அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளணும். என் அருமை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சமப்படுத்த முடியும்? எனக்கு உண்டானது கிடைக்க வேண்டும். எல்லாருக்கும் உண்டானது, எல்லோருக்குமானது கிடைத்து விட்டால் யாருக்கும் பிரச்சனை வராது. இங்கதான் சிக்கல். இங்க என்ன பிரச்சனை உருவாகிறது? இப்ப எதுக்காக இது? இந்த நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கா? இருக்கு. இடப்பகிர்வு இருக்கா? இல்லை. எப்படி இருக்கு பகிர்வு என்பதுன்னா? சரியா இருக்கணும், எல்லோருக்கும் சமமா இருக்கணும். அதை எப்படி செய்யணும்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். குடிவாரி கணக்கெடுப்பு. சாதி தமிழ் சொல் அல்ல, சாதி தமிழ் அல்ல, தமிழனுக்கு சாதி இல்லை. புரட்சி பவளன் பாடியது. இப்ப என்ன பண்ணணும்? எண்ணணும். எப்படி எண்ணணும்? நான் தேவர், தேவர்னு ஒரே வார்த்தையில முடிக்க கூடாது. முக்குளத்தோர்னு மூடி மறைக்க கூடாது. அப்ப நான் யாரு? நான் கள்ளன், என்னை எண்ணு. நான் மறவன், என்னை எண்ணிரு.
நான் அகமுடையோர் என்னை எண்ணீரு, நான் கோனார் என்னை எண்ணீரு, நான் நாடார் என்னை எண்ணீரு, நான் உடையார் எண்ணீரு, நான் முத்தரையர் எண்ணீரு, எண்ணீர், நான் மூப்பனார் எண்ணீரு, நான் பிள்ளை எண்ணீரு, நான் முதலியார் எண்ணீரு, எண்ணீடு, நான் ரெட்டியார், நான் செட்டியார், நான் நாயுடு எண்ணீரு. எண்ணி அவனவன் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுத்துடும். இதுதான் நாம சொல்ற சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும். எளிய உதாரணம், என் உடன் பிறந்தார்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியோர்களே, உங்களிடத்தில் உங்கள் மகன் சொல்கிறேன், 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பாதே, 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேர் இருக்க சாப்பாடை கொடுக்காதே. அது சமூக நீதி அல்ல, அநீதி. இதுதான் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற கோட்பாடு. அப்ப என்ன கோட்பாடு? எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதுதான் தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள், தமிழ் தேசிய அரசியல் தம்பி தங்கைகள் முன்வைக்கிற கோட்பாடு தான். நீ எண்ணி எடுத்து கொடுக்கிறதுக்கு நீ யாரு? கருணாநிதி தான் இடஒதுக்கீடு கொடுத்தார். கருணாநிதிக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் சொல்லுங்கள், காலங்காலமாக அவர்கள் இருக்கிற இடம் என்னை பெற்ற என் தாய் தந்தையர், என் உடன் பிறந்தார்கள் கொடுத்த இடம் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். இது என்னிடம், என்னிடம், என்னிடத்தில் என் இடத்தை தருவதில் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? என்னப்பா என்னப்பா? முக்குளத்தூர் எவ்வளவு என்னப்பா? தேவேந்திரர் எவ்வளவு என்ன? கோனார் எவ்வளவுனா என்ன? எண்ணினா எனக்கு 2 சீட்டா? 2 அமைச்சர் தான் நாட்டிலையா? 2 அமைச்சர் எங்க கொடுத்துருக்கா? என் ஊர் ராமநாதபுரத்து சிவகங்கையிலே கொடுத்துட்டேன், காரைக்குடியிலே கொடுத்துட்டேன். ஒன்று ஐயா கண்ணப்பன், ஒன்று ஐயா பெரியப்பன், 2 பேருமே என் ஊர். திருநெல்வேலியில் கோனார் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. திருவண்ணாமலையில் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஏன் கொடுக்கல? இது சமூக நீதியா அநீதியா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், என் எண்ணிக்கை எவ்வளவு? கோனார் எண்ணிக்கை 2 அமைச்சர். ஐயா ஸ்டாலினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 2. ஒரு வீட்டுக்குள்ள 2 அமைச்சர், நாட்டுக்குள்ள எனக்கு 2 அமைச்சர். என்னடா சமூக நீதி இது? அது என்ன அமைச்சர்? அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, இந்திய துணைக்கண்டத்தை 3 முறை பிரதமராக இருந்து ஆளுகிறார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவை நம் நாடு, என் நாடு, நம் தாய் நாடு என்றே ஏற்றுக்கொள்ளும். பாரத நாடு, பைந்தமிழர் நாடு, அதில் மாற்று கருத்து நமக்கு இல்லை. இந்திய நாடு, என் நாடு என்ற முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். உண்மையிலே என் நாடுதான். ஆனால் இந்த துணைக்கண்டத்தை 15 ஆண்டுகளாக 3வது முறையும் ஒரு குஜராத்தியே ஆளுகிறார். 2வது பெரிய பதவி உள்துறை அமைச்சகம், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, அவரும் குஜராத்தி. ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் 28 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசங்கள் ஒன்றிணைந்த ஒரு நாட்டில் 2 மிகப்பெரிய பதவியை ஒரே மாநிலத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தை, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை, தமிழ் பெருங்கடல், பேரின மக்கள் கூடிய கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா முதலமைச்சராக தகுதி இல்லை? இல்லை. கருணாநிதி மகனே இருக்கட்டும். ஆனால் துணை முதல்வராக கூடவா இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருத்தனுக்கும் வாய்ப்பில்லை? இத்தனை பெரிய கூட்டத்தில், இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதலமைச்சர் கருணாநிதி வீட்டிலே தான் இருக்கிறாரா? ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது தம்பி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர். நீங்கள்லாம் என்ன அமைச்சர்? மங்கினி அமைச்சர்களா? என்ன அமைச்சர்கள்? இந்த நாட்டில் தாண்டா சாராயம் விற்கிற அமைச்சரை கொடுத்ததற்கு சாதி பெருமைப்படுவது இந்த நாட்டில் தாண்டா. சாராயம் எங்க சாதிக்கு அமைச்சர் என்ன அமைச்சர்? சாராயம் விற்று சாகடிக்கிற அமைச்சர். இது ஒரு கூட்டம், இது ஒரு கொடுமை. ஆனா பெருமை பேசிட்டு அலையிறது. நீ ஜாதி பெருமை மத பெருமை பேசியே செத்து போனேன். உன்னை புதைக்கவாது சுடுகாடு வச்சிருக்கியா? இப்ப அதையும் தனியாருக்கு கொடுக்க போறேன். இப்ப பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கேட்ப, நீ அல்லாடுவேன்.
நீ காசு கொடுத்தா தான் புதைக்க விடுவான் தம்பி. தம்பி சிரிக்காத, அதுக்கு நான் தான் சண்டை ஒண்ணும். உன் புடத்தை புதைக்க ஏய் விடுறா, சுடுகாட்டையாவது விடுறா, நான் தான் சண்டை ஒண்ணும். நீ என்ன பண்ணுவ, ஓட்ட அவனுக்கு போட்டு ரோட்ல எண்ணெய் போட்டுருவ. நான் நெஞ்சு வெடிக்க வேர்க்க வேர்க்க ஐயோ அப்படின்னு நான் உனக்கு சத்து கத்திக்கிட்டு கிடப்பேன். 1 வருஷம் 2 வருஷம் கத்தல, 15 ஆண்டுகளா கத்திக்கிட்டு இருக்கேன். காதுல சேரல, இப்ப கொஞ்சம் சேருது. எங்க சேருது, இந்த பாரு பிதிங்கி நிக்கிறான் பாரு, இவன் காதுல விழுகுது. அப்ப என்ன பண்ணணும், சமத்துவ சமூகம் படைக்கணும்னா இதை விட்டால் வேறு வழி கிடையாது. நாங்க படையாச்சியா வன்னியரா எண்ணீர் 2 கோடியா அதுக்கு தக்கன கொடுத்துரு. இதுல யாராவது நாங்க கேட்டா எங்களை நீங்க கேளு, நீங்க முக்குளத்தோரா எண்ணிக்கை கொடுத்துரு, கோனாரா எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுத்துரு, நாடாரா கொடுத்துரு, உடையாரா கொடுத்துரு, முத்தரையரா கொடுத்துரு, வேற யாரு இருக்கா, என்னென்ன எல்லாருக்கும் கொடுத்துரு, மண்ணின் பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்துரு. நாங்க கேட்கல. அதை போலவே பிற மாநிலங்களில் வாழ்கிற எம்மீன மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துரு. புரியுதா தம்பி? எல்லாரும் ஒரு லட்டை உருட்டி ஆளாளுக்கு ஒரு லட்டை எடுத்துட்டு போயிட்டியே. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் எடுத்துட்டு போயிட்டீங்க. ஆனா நாங்க பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்ட ஒரு இனத்தின் மக்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நெசித்து நின்ற மக்கள். அதனால எங்களை இழிச்சவா பைய, கேனப்பைய, ஈனப்பைய நினைச்சுக்கிட்டு அவன் லட்டை அவன் வீட்டுல பத்திரமா வச்சுட்டு லட்டை எல்லாரும் நொறுக்கி திங்கலாம்னா நான் பிச்சு எடுத்துருச்சுவேன் பாத்துக்க. அது வேற, அதெல்லாம் வேற, அதெல்லாம் என் முன்னோர்கள் செஞ்சிருக்கலாம். அந்த பேரன்பும் பெருந்தன்மையும் எங்களுக்கு இருக்கு. ஆனால் ஏமாந்து போறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விட மாட்டான். எங்க தாத்தா பட்டுக்கோட்டை எங்களுக்கு சொன்னது. நாங்க வயிறு பசிச்சிருக்கோம், விடுறதா இல்லை. நீ மரியாதையா தந்துடணும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடு என்று சொல்வது தமிழ் தேசியம். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுப்பது திராவிடம். ரெண்டும் ஒன்றா? புரியுதா? ஏன் எடுக்காது? எடுத்தால் அந்த கட்டுச்சோறு, ஊசின கட்டுச்சோறு வெளியில வந்துடும். அது எப்படி தெரிஞ்சிடும்? தமிழ் சமூக மக்களினுடைய உரிமையை எவ்வளவு காலம் அவர்கள் ஏப்பம் விட்டிருக்கிறார்கள், திண்டு ஆட்டையை போட்டிருக்கார்கள் என்று தெரிஞ்சிடும். எடுக்க மாட்டார்கள். கேட்டால் அது மத்திய அரசு எடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி. இவர்கள் தான் மாநில உரிமை பேசியவர்கள், மாநில தன்னாட்சி பேசியவர்கள். இவர்கள் தான் சாதிவாரி எடுக்க சொல்ல, அது மத்திய அரசு எடுக்கணும் தள்ளி விட்டுருவான், சாட்டி விட்டுருவான். ஆனால் பீகார்ல நிதிஷ்குமார் யாரை கட்டெடுத்தாரு? அவரு பெரியார பேசல, அவரு சமூக நீதி பேசல, ஆனால் எடுத்தார். இப்ப தெலுங்கானாவில் எடுத்துக்கிட்டு இருக்கான், தெலுங்கானால எடுத்துக்கிட்டு இருக்கார். அங்க பெரியார் பேசல, அங்க அண்ணல் அம்பேத்கர் அவங்க பேசல. அங்க சமூக நீதி, சமூக நீதி, நாங்க சமூக நீதியின் காவலர்கள் என்று பேசல, அவை எடுக்கிறான். இது சாட்டி விடுறது, அடுத்த மேல பழிய போட்டு தப்பிச்சு போடுறது. இந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னு பேச ஆளுநர் கையெழுத்து போட மாட்டாருங்கிறது. அவர் போட மாட்டாருன்னு தெரிஞ்சுதான் நீ அனுப்புற. அவன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அனுமதிக்க மாட்டான் என்று தெரிந்துதான் நீ சொல்ற. ஏன்? சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்கும் நேர் எதிரான கோட்பாடு கொண்டது பிஜேபி, காங்கிரஸ். அதேதான் இப்போது அருமை சகோதரர் ராகுல் காந்தி, நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் என நேத்தங்கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேதான் அவர் நாட்டை ஆள வரணும். இந்த நாடு விடுதலை ஆவதற்கு முன்பு இருந்த அந்த கட்சி இருக்கு. அந்த கட்சியை இந்திய நியமனம் தொடங்கல, வெள்ளக்கார. காந்தி சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியை கலைச்சி விட்டு இருந்தாரு. ஏன்னா காங்கிரஸ் கொடிக்கும் தேசிய கொடிக்கும் வித்தியாசம் இல்லாம தெரியுதியா? அதனால மக்கள் மதிமறந்து இவன் உனக்கே ஓட்ட போட்டுருவான், அதை கலைச்சி விட்டுனாரு. அவன் கவனமா கலைக்காம பிடிச்சுக்கிட்டான். இன்னைக்கு நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் நாட்டுக்கு வாங்கி சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். நாட்டுக்கு வாங்கி கொடுத்தீங்களா? சோனியா காந்தி வீட்டுக்கு வாங்கி கொடுத்தீங்களா? யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? இப்பதான் சாதிவாரி கணக்கெடுப்ப பேசுறாப்ல. ஏன்னா இவ்வளவு நாள் கோமாலே தூங்கிட்டாங்க. ஒரு குடிசையில போய் ராகுல் காந்தி உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டாரு.
எவ்வளவு பெரிய தலைவர், குடிசையில போய் உட்கார்ந்து இருந்தார், எவ்வளவு பெரிய தலைவர். ஒரே ஒருத்தன் தான் கேட்டேன், ஒரு நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிச்சதுக்கே பெரிய தலைவருங்கிறியடா, பிறந்ததுல இருந்து அந்த குடிசையில தாண்டா வாழ்றோம், நாங்க எம்பிட்ட பெரிய தலைவர்ரா. என்னது எம்பிட்ட பெரிய தலைவர் பாருங்க. இப்ப நம்ம ஐயாட்ட கேளுங்களேன், ஐயா ஸ்டாலின்ட்ட, ஐயா உதயநிதி ஐயாட்ட கேளுங்களேன், மத்திய அரசு தான் எடுக்கணும். நிதிஷ்குமார் எடுத்தார, அது செல்லல. ஏன்னா நீதிமன்றம் தடுக்குது. ஏன் தடுக்குதுன்னா, அவன் 50 விழுக்காடு தான் வரையறை கொடுத்துருக்கான் மார்ஜின். இவர் 55 கொடுத்துட்டாரு, எடுத்துட்டாரு, அது கொடுத்துட்டாரு. நமக்கு அப்படி இல்லை. ஏனென்றால் இங்க ஒரு படம் வச்சு பூ போட்டம் பாருங்க. இவர் யாருன்னு தெரியுதா? இவர்தான் இடப்பங்கீட்டின் நாயகன். வந்தான் பெரியார் மாதிரி இருப்பாரு, இவர் பெரியார் இல்ல, இவர் தமிழ் இனத்தின் பெரியார். இவர் உண்மையிலேயே நம்முடைய தாத்தா ஆனமுத்து என்கிற பெருந்தகை. அந்த ஒற்றை மகனின் போராட்டம், புரட்சிகர போராட்டம், உழைப்பின் பயன்தான் நாம் எல்லோரும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடப்பகிர்வு பங்கீடு என்பதை மான தமிழ் மக்கள் மறக்க கூடாது. விளங்குதா? இந்த மகன் போராடி மண்டல் கமிஷன், எல்லாரும் படிப்பீங்க, அந்த மண்டல் குழு, அவர் தலைமையில் ஒரு குழுவை அமைக்க வைத்தவனே நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள் தான். அன்றைக்கு அவர் போராடிய போராட்டத்தின் விளைவாக 69 விழுக்காடு பெற்று அதை ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி பாதுகாப்பை உருவாக்கியது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். 69 விழுக்காட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு. அதுல எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது. இது ஆட்சியாளர்களுக்கு நல்லா தெரியும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க இவர்கள் ஏன் இவ்வளவு ஆண்டுகளாக பெரியாரை பேசி, அண்ணாவை பேசி, சமூக நீதி பேசிய இந்த பெருமக்கள் இவ்வளவு காலமாக சாதிவாரி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரே ஒரு கேள்வி என் உடன் பிறந்தார்களுக்கு முன்பு நான் கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்வி. அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தது யார்? எந்த அரசு? மாநில அரசு. மாநில அரசு. இஸ்லாமிய மக்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? மாநில அரசு. 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? மாநில அரசு. 10.5 விழுக்காடு, 3 விழுக்காடு, 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இடப்பங்கீடு கொடுக்கிற உரிமையும் அதிகாரம் இருக்கிற நீ சாதிவாரி கணக்கு எடுக்கிற அதிகாரம் உனக்கு இல்லையா? இதுக்கு பதில் இருக்கா? கொடுக்கிற அதிகாரம் இருக்கு, அதை எண்ணி கொடுக்கிற அதிகாரம் மட்டும் எனக்கு இல்லைன்னு சொன்னா இதை யாராவது அறிவார்ந்த ஒரு மகன் மகள் ஏற்பாளா? எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. இந்த கேள்வியை நீ எழுப்பினா பதில் யாராவது சொல்லுவாங்களா? இல்ல. இது எப்படிப்பட்ட கொடுமை பார்த்துக்க, எப்படிப்பட்ட நிலைமை பார்த்துக்க. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுப்பார்கள் என்று நினைக்கிற? நீ இங்க பாரு, உன்னை எந்த அளவுக்கு மதிச்சு வச்சிருக்கான் பார்த்துக்க. நீ ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு, வந்த பிறகு தகுதி உள்ளவர்களுக்கு. ஏன் ஆத்தா அக்கா தகுதி பார்க்க நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த கேள்வியை எவன் கேட்கிறானோ அவன் தான்டா மான தமிழச்சி மாறல பால் குடிச்சவனா இருக்க முடியும். எங்க ஆத்தாவுக்கு தகுதி இருக்காளன்னு கேட்க நீ யாரா? அதை கேட்கல. என் தங்கச்சிக்கு 1000, என் தம்பிக்கு தமிழ் மகன் 1000, இவனுக்கு புரட்சி பெண் 1000. யாரு கேட்டது? கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது 26ல். இப்ப 25 வரப்போகுது. இன்னைக்கு அறிவிப்பு என்ன தெரியுமில்ல? பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏவாவேலு அறிவிக்கிறாங்க, 25ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே குடும்பத்தை வைத்திருக்கிற எல்லோருக்கும் 1000. எப்படி வந்துருச்சு? ஏன்? பயம், தோல்வி பயம். நல்லாட்சி நாயகர்களினுடைய செயல் திட்டம் என்னது? இவன் நம்மளை தோக்கடிச்சு போடுவான். ஏன்னா ₹1 காசு கொடுக்காம 36 லட்சம் ஓட்டு இந்திய நாடாளுமன்றத்தை இந்தியாவை யாராலும் வாங்கிட்டான். இந்த நாட்டில் இருக்கிறது பூரா அவன் சித்தப்ப மக்க, பெரியப்ப மக்க, மாமச்சான், ஆத்தா பெரியத்தா, சின்னத்தா போட்டுருவான்.
போட்டான்னா 36 66 66 1,26,00,000 ஆச்சுன்னா நாடு அவன்கிட்ட போயிடும், தொலைச்சிருவான். ஒரு பய ஊழல் வாங்கினேன், லஞ்சம் வாங்கினேன், மலையை திருனேன், மண்ணை அள்ளுனேன், குவாரி வச்சேன், கிவாரி வச்சேன், அவன்லாம் எங்க இருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பயத்துல இப்ப என்ன வருது? இவ்வளவு காலமா வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, மருத்துவருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, போக்குவரத்து தொழிலாளருக்கு பிடித்த பணத்தை கொடுக்க காசு இல்ல, பழைய ஓய்வூதியத்தை அப்படியே கொடுக்குறேன்னு சொன்ன நீங்க இப்ப கொடுக்க காசு இல்ல, எதுக்குமே காசு கிடையாது. இடிஞ்ச பள்ளிக்கூடத்தை எடுத்த காசு கிடையாது, சாலையை சரியா போட காசு கிடையாது, எதுக்குமே காசு கிடையாது. ஆனால் தேர்தல் வரும்போது இப்ப குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுக்க காசு இருக்கு. எங்கிருந்து வருது? எங்க இருந்து வருது? இந்த கேள்வி ஒவ்வொரு தமிழ் மகள் உள்ளத்தில் இருந்தும் எழுந்தால் தமிழ் தேசிய இனம் எழும், தமிழ் இனம் ஆளும், மீளும், வாழும் என்பதை இனமான தமிழ் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும். இது ரொம்ப முதன்மையானது. எல்லாருக்கும் உண்டானது கிடைச்சிருச்சுன்னா எதுக்கு நமக்குள்ள பிரச்சனை வருது? எதுக்கு வருது? தேவர் நானு, எனக்கு உள்ளது கிடைச்சிருச்சு, தேவேந்தர் அவருக்குள்ளாத கிடைச்சிருச்சு, ஒரு மோதலும் இருக்காது. ஏன்? நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரே மழையில் நனைகிறோம், ஒரே காற்றை சுவாசிக்கிறோம், ஒரே நிலம், ஒரு வரப்பு. இது தேவேந்திரர் நிலம், இது தேவர் நிலம். இதுல வர நெல்லை தான் நாங்க சாப்பிட்றோம், இதுல காய்கறி. கடையில போய் தக்காளி வாங்கும் போது இது யார் நிலத்துல விளைஞ்சதுன்னு நீங்க கேக்குறியா? கசாப்பு கடையில ஆடை வெட்டி கறி 1 கிலோ கறின்னு கேக்குறியா? எங்க ஆடு வாங்கினான்னு கேக்குறியா? இஸ்லாமியர் ஆடு இந்து சாப்பிட மாட்டேங்கிறியா? இந்து ஆடு இஸ்லாமியர் சாப்பிட மாட்டேங்கிறியா? இது தேவர் ஆடு தேவேந்திரர் சாப்பிட மாட்டாரா? இல்ல தேவேந்திரர் ஆடை தேவர் சாப்பிட மாட்டாரா? படையாச்சி ஆடை பறையர் சாப்பிட மாட்டாரா? இல்ல படையாச்சி ஆடை பறையர் ஆட்டை படையர் சாப்பிட மாட்டாரா? விபத்து மருத்துவமனையில உன்னை சாட்டான், உனக்கு ஆகக்கூடாது, ஆயிருச்சு மருத்துவமனையில சாட்டான். ரத்தம் கொடுக்கணும், ரத்தம் ரத்தம் ரத்தம். ஐயா டாக்டர் ஐயா, ஐயா நான் நாடார் ரத்தமா பார்த்து ஏத்துங்க ஐயா. சொல்லுவியார் சாமி சொல்லியா சாமி? ஐயா நீ சொல்லுவியா? ஐயா நான் உடையார், ஐயா உடையார் ரத்தத்தை உடையாருக்கு ஏத்துங்கன்னா நீ பாடையில ஏறி படையான்னு போயிடுவான். பார்த்தியா? ஐயா சரியா? ஐயா அங்க சாம கிடப்பா, நீ எதையாவது பேசுவாயின்னு வாயில ஒரு மாஸ்க் வச்சு மூடி வச்சிருப்பான். அங்க போறவன் ரத்தம் 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 கத்துவான். ஏன்? சாதிக்கு ரத்த வரி உண்டு, ரத்தத்துக்கு சாதி வரி கிடையாது. புரியுதா? இதத்தாண்டா நம்ம தாத்தா சொல்றான், யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தாங்கிறான் மக்கள் பாவலன் நம் தாத்தா பட்டுக்கோட்டை. எல்லாம் படிச்ச அவனே சொல்றான், வெறுத்துட்டான். முன்பு புத்தன் வந்தார், பிறகு இயேசு வந்தார், பிறகு காந்தி வந்தார். என்னென்னமோ சொன்னாங்க, எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்ட்டான். இந்த பாருங்க, இங்க இருக்கிற எல்லாரும் ஏகப்பட்டதை எழுதியாச்சு, பேசியாச்சு, படிச்சாச்சு. எல்லாம் பேசுறது. ஐயோ நான் யார் தெரியுமில்ல அப்படின்னு கடைசியா அவன் யாருன்னே தெரியாதவன்ட்ட நாட்டை கொடுத்தாச்சு. அவன்கிட்ட போய் நம்ம பெரிய கூட்டம்ங்க, நம்ம சாதி தான் அதிகமாக 2 கோடி இருக்கோம், அதனால நமக்கு 20 சீட் கொடுத்துருங்க. கொடுமை. இப்போ என்ன தெரியுமில்ல கொடுமை? அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கிறார்கள், தமிழர்கள் எதிர்க்கிறார்கள். எதிர்க்கல, அதுல இருக்கிற குறை நிறைய சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. இட ஒதுக்கீடு, உங்களுக்கான இடப்பகிர்வு, இடப்பங்கீட்டை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் ஐயா கருணாநிதி அவர்கள் உங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து எங்களுக்கு செய்த துரோகத்தை நாங்கள் வெறுக்கிறோம், எதிர்க்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, இந்திய துணைக்கண்டத்தை 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசிலே
மத்திய அமைச்சரவையில பங்கேற்ற ஒரு மாநில கட்சி அது திமுக மட்டும்தான். 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வாஜ்பாய் அவங்க இருப்பாங்க, ஐ.கே. குஜரால் அவங்க இருப்பாங்க, தேவே கவுடா அவங்க இருப்பாங்க, சந்திரசேகர் அவங்க இருப்பாங்க, வி.பி. சிங் அவங்க இருப்பாங்க, நல்லா கவனிச்சுக்க, நரசிம்மராவ் அவங்க இருப்பாங்க, மன்மோகன் சிங் அவங்க இருப்பாங்க, யார் இருந்தாலும் அவங்க இருப்பாங்க. இப்போ நம் சகோதர மக்கள், அருந்ததிய மக்கள், அவர்களுக்கு இடப்பகிர்வு இல்லை, பங்கீடு இல்லை. அப்ப என்ன பண்ணும்? இந்த அதிகாரத்தை வைத்து அவர்கள் அங்கே இருந்து கேட்டு அவர்களுக்கு 3 விழுக்காடு இல்லை 6 விழுக்காடு கூட நீங்க கொடுத்துருக்கலாம். நாங்க கேட்டா அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? கேட்கல. இப்ப என்ன பண்ணிட்டீங்க? 18 விழுக்காடு தான் எங்களுக்கு இருக்கு. எஸ்சி, எஸ்டி, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் எஸ்சி, பழங்குடி மக்கள், பறையர், தேவேந்திரர், இந்த 3 வீழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழ் சமூக மக்களுக்கு என்ன இருக்கு? 18 விழுக்காடு தான் இருக்கு. இவன் அதிகார வலிமையற்றவன், இவன் குரலற்றவன், அரசியல் வலிமையற்றவன், இவன் எதிர்த்து போராட மாட்டான். போராடுகிறவர்களும் போராடுகிற முன்னிற்கிற தலைவர் பெருமக்களையும் உடன் வைத்து கூட்டணி என்ற பெயரில் குறவழியை நெறித்து என்னுடைய தட்டில் இருந்து 3 பருக்கை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நானே நெளிஞ்ச தட்டுல 10 பருக்கை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல 3 எடுத்து கொடுத்துட்டேன். இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த இடப்பகிர்வை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் என்னிடத்தில் இருந்து எடுத்து கொடுத்ததை நாங்க எதிர்க்கிறோம். இதை புரிந்து கொள்ளணும். அருந்ததிய சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். நாங்க என்னமோ உங்க உரிமைக்கு எதிராக நிற்கிறோம் இல்ல, அப்படி நிக்கிறோம் நீங்க என்ன கூடாது, அது தவறு. நியாயத்தின் பக்கம் நில்லுங்க, தர்மத்தின் பக்கம் நில்லுங்க. நீங்கள் இட பங்கீடு கேளுங்கள். நாங்கள் உங்களோடு நின்று உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்றுத்தர கடமைப்பட்டிருக்கோம், கூட நிற்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அந்த சமூக மக்களினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் அதிகமானவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இட ஒதுக்கீடு தான், இட பங்கீடு தான் ஐயா கருணாநிதி கிட்ட கேட்டோம், உள்ஒதுக்கீடு கேட்கல. உள்ஒதுக்கீடு கொடுத்தது அவரு, அதுவும் அவர் கொடுக்க முடியல, அவர் இறந்துறாரு. அதுக்கு பிறகு வந்த ஐயா ஸ்டாலின் தான் அதை கொண்டு வரார். அப்ப எதிர்ப்பு இல்லாம அது நிறைவேறிடுது. இப்ப போயிட்டு அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. அவரே சொல்றாரு நாங்க உள்ஒதுக்கீடு கேட்கலன்னு. இப்ப இந்த உள்ஒதுக்கீடால என்ன பிரச்சனை? இப்ப நம்ம என்ன செய்யறது? இப்ப நம்ம இழந்துட்டோம், 3 விழுக்காடு இழந்துட்டோம். 18ல் 3 போயிருச்சு. 3 சும்மா 3 விழுக்காடா போகல. இங்க பாருங்க, அது அப்புறம் அந்த கதைக்கு வரேன் பாருங்க, ஒண்ணா வரேன் பாருங்க. இங்க பாருங்க, என்னடா இது துண்டு சீட்டு இல்ல, இது எழுதி வச்சு படிக்கிறதும் இல்ல, வாய் கணக்கா சொல்றேன்பா. அதனால உங்களுக்கு ஆதாரம் காட்டணும்ல. அதனால இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா படிக்கிறேன் பாருங்க. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கிய போது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் போட்டியிடக்கூடாது என்று வரையறை செய்த அரசு. அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடோ 3 விழுக்காடுனா 3.5னா 3.5 இருந்துடணும் என்று வரையறை செய்த தமிழ்நாடு அரசு அருந்ததியர்களுக்கு மட்டும் 3% போக மீதமுள்ள 15%த்திலும் போட்டியிடலாம். எப்படி இருக்குது? அந்த 3% கொடுத்தாச்சு, 3 விழுக்காடு கொடுத்தாச்சு. அது போக மிச்சம் இருக்கிற 15லையும் போட்டியிடலாம். அந்த போட்டியிடும் போது அருந்ததிய மக்களுக்கு முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். இதை நல்லா என் தம்பி தங்கையில் கவனிச்சுக்கணும். முன்னுரிமை கொடுக்கணும். இந்த பொது போட்டியிலையும் அவர் வருவாரு. அது போக அவருக்கு தனியா இருக்குது. அவர் எப்படின்னா, அவர் வீட்டில் அவருக்கு குடும்பத்துக்கு வேண்டியது சமைச்சு வச்சுட்டாரு. ஆனால் நாங்க இந்த ஊருக்கு சமைச்சிருக்கோம்ல, அதுலயும் வந்து அவர் எடுத்துக்கிடுவார். எப்படி புரியுது அவங்களுக்கு நான் சொல்றத? முன்னுரிமை. இப்ப அவங்க நம்ம எல்லாம் சாப்பிடக்கூடாது, அவருக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தா சாப்பிடணும். அது என்ன பேரு? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆங்கிலத்துல, தமிழ்ல முன்னுரிமை. விளங்குதா? இதனால என்னென்ன பிரச்சனை? இந்த பாரு பிரச்சனை, இந்த பாரு பிரச்சனை பாரு, இந்த பாரு படிக்கிறேன் பாரு. முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த பாத்துக்க தம்பி தங்கச்சி, உனக்காக தான்டா கத்திக்கிட்டு இருக்கேன். வேர்த்திருச்சுரா, ரத்தம் வேர்வையா உருகி ஓடுதுரா, தொண்டை வரலுதுரா, டேய் நெஞ்சு வெடிக்குதுரா. இந்த பாரா கத்திரம் பாரா. டேய் 1933 இடம்டா மொத்தம். எது எது? இந்த பாரா, அது என்ன இடம்? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ரா.
மாநகராட்சி நிர்வாகம். அதுல பாரா 1933 இடத்துல 3 விழுக்காடு வைத்திருக்கிற அருந்ததிய மக்களுக்கு 252 இடம்டா வேலை வாய்ப்புல. இதை புறம் படிச்சா அவனுக்கு தலை சுத்த, அதனால இந்த இடத்த மட்டும் சொல்றேன். 252 இடம். 15 விழுக்காடு வச்சிருக்கிற பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்கு 212 இடம்டா. 15 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு 212, 3 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு 252. இது சமூக நீதி அல்ல, கொடிய அநீதி என்றுதான் இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் கத்திக்கொண்டிருக்கிறோம். இதை நல்லா விளங்கணும். இந்த பார், இங்க பார், நல்லா கவனி. ஆமா, அவர் ஏதாவது வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறான்னு சொல்லுவான், காலையில் எழுதுவான் பாரு, இதை கூட சொல்ல மாட்டான். அதனால சொல்றேன், நல்லா கிட்ட வச்சு எடுப்பா. அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரியில் பழனியில தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிப்பா. இந்த வரப்பா வேலை வாய்ப்புப்பா. எப்பா இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடரிப்பா, அருந்ததிப்பா. அடுத்து பாருப்பா, ஆய்வக உதவியாளர் ஆதி திராவிடர், அருந்ததிய பெண்ணுப்பா. அதுக்கப்புறம் பதிவரை எழுத்தர்ப்பா, ஆதி திராவிடர் பெண்ணுப்பா. அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆதி திராவிட பெண்ணுப்பா. எப்ப இங்க பாருப்பா, இங்க பாரு, ஒரே ஒரு இடம் தாப்பா இதுல ஆதி தமிழர், அது ஆதி திராவிடர் எசிப்பா. பறையருக்கு எனக்கு ஒரு இடம்ப்பா, 4 இடம் அருந்ததி இருப்பா. 15 விழுக்காடு வச்சிருக்கிற நான் ஒரு இடத்துல இருக்கேன், 3 விழுக்காடு வச்சிருக்கிற அந்த மக்கள் 4 இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு போக இந்த பாருப்பா, அடுத்து வாப்பா, இங்க பாருப்பா. எப்பா திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துல பாருப்பா, ஒரு பிசிப்பா கெமிஸ்ட்ரி, ஒரு சுவாலஜிப்பா எஸ்சி அருந்ததி இருப்பா, ஒரு பயாலஜிப்பா பிசிப்பா பேக்வேர்டுப்பா. அதுக்கப்புறம் பாருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸு எஸ்சி அருந்ததி இருப்பா, பிசிக்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா, அப்புறம் காமர்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா. தம்பி 5 இடத்துல 4 இடம் அவங்க தான் வச்சிருக்காங்க. இங்க பாருப்பா, இன்னும் சொல்றேன் பாருப்பா, அப்புறம் நீ கொஞ்சம் கேட்டுக்கப்பா எல்லாத்தையும். இப்ப இதெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா? மொத்த சாப்பாடு என்கிட்ட இருக்குதுப்பா, நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா உனக்கு போடுவேன்ப்பா, எச்சி கஞ்சி ஊத்துவேங்கிறான்பா. இதாப்பா கதை. இப்ப நான் என்ன சொல்றேன், இது எந்த வழியில் சமூக நீதி? என்ன அருந்ததிய மக்களின் எண்ணிக்கை என்ன, அவங்களுக்கு உரியதை கொடு, ஆனா எனக்கு இருந்து கொடுக்காத, அங்கிருந்து வாங்கி கொடு. நான் என்ன சொல்றேன், அது எப்படி கொடுக்கிறது, எங்கிருந்து வரும், எப்படி? எக்கனாமிக்கலி பேக்வர்ட், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் என்று எப்படி 10 விழுக்காடு இடஒதுக்கீடை ஒதுக்கினீர்களோ, இடப்பகிர்வை கொண்டு வந்தீர்களோ, அப்படி எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வர்ட் எனக்கும் கொடு. இதான் இங்க இருக்கிறது. அப்ப அந்த 3 விழுக்காடை அங்கிருந்து கொடு, பொதுவில் இருந்து கொடு, என்னிடத்தில் இருந்து உள்ஒதுக்கீடு கொடுக்காத. இதுதான் உங்க பிள்ளைகளினுடைய நிலைப்பாடு, கோட்பாடு எல்லாம் விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு மேல எதிரா இருக்கும் கதிரா இருக்கும்னா நீ என்ன வேணா நினைச்சுக்க. இதுதான் உண்மையான நிலை. நீ இப்ப என்ன செய்யணும்? பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி பேக்வர்டுக்கு எப்படி 10 விழுக்காடு கொண்டு வர முடிஞ்சதோ, பாட்டாளி மக்கள் அவர்களுக்கு எப்படி நீ 10.5 ஒதுக்க முடிஞ்சதோ, இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி 3.5 கொடுக்க முடிஞ்சதோ, அதுபோல பாதிக்கப்பட்டு நிற்கிற பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்கு நீ என்ன பண்ணணும்? இழந்த 3 விழுக்காடை திருப்பி கொண்டாந்து வைக்கணும். இதுதான் எங்க நிலைப்பாடு. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பல ஆண்டுகளா நான் இழந்து நிக்கிறேன். நான் இழந்தது அதிகம், அதனால வட்டி முதலமா சேர்த்து 3 இல்ல 5 விழுக்காடு கொண்டா 15 விழுக்காட சேர்த்து 5 சேர்த்து 20 விழுக்காடு எனக்கு தரணும். நான் கொஞ்ச நாள் தான் அப்படி கத்திக்கிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்தேன், நான் கையெழுத்து போட்டு நிறைவேற்றுவேன். இவ்வளவுதான். விளங்கிருச்சா? புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் கதை தம்பி. இவ்வளவுதான் டாக்டர் நடந்தது. அந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவ்வளவுதான் நடந்தது, நடக்க இருக்கிறது இவ்வளவுதான். இப்போ நமக்கு இங்க இருக்கு இந்த சிக்கலை நல்லா விளங்கணும். இப்ப என்ன பண்றது? எல்லா லாட்டும் தீர்ந்து போச்சு.
இன்னொரு 10 லட்டு 20 லட்டு 30 லட்டு உருட்டு உருட்டுப்பா. என்ன கெட்டு போச்சு? திருப்பதி லட்ட 5 நிமிஷம் லட்ட 50 நாள் உருட்டுன நீ ஒரு 50 லட்டு கூட உருட்ட முடியாதா சாமி? உருட்டு சாமி, உருட்டு. பொதுவில் இருந்து எனக்கு 5 கொடுத்துரு, நான் யாருக்கும் இடையூறு இல்லை, விட்டு. தேவேந்திரர் சமூக மக்களை, என் இன சொந்தங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றிரு. நீ வெளியேற்றல அப்படின்னா அதையும் நானே வந்து செஞ்சிருவேன். ஏன்னு கேளு. இந்த பாரு, நான் சொல்றேன் கேளு. தமிழனில் எவனுமே தாழ்ந்தவன் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். என் உடன் பிறந்தார்களே, தாழ்ந்தவன் இல்லை. இந்த சொல்லை நீங்க கவனிக்கணும். தாழ்த்தப்பட்டவன் என்றுதான் சொல்லிருக்கு. தாழ்ந்தவன் என்ற சொல்லு இல்ல. தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் எவன்? நான் தாழ்ந்தவன் இல்லை. நான் ஆதிக்குடி, உழவர் குடி, வேளாளர் குடி, தொல்குடி. அப்ப என்ன செய்யணும்? என்னை விடுவிச்சிரு. பட்டியலிருந்து சலுகை உனக்கு போயிருமே. சலுகை வேண்டாம், எனக்கு உரிமையை கொடு, எனக்கு உரிமையை கொடு. இந்த 15 விழுக்காடு இப்ப இருக்கு, அதுல எத்தனை எனக்கு இருக்கு? அத பட்டியலிருந்து வெளியேற்றி கொடுத்துரு. அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. ஏன் என்னை இழிமகன் வைக்கிற? ஏன் என்னை தாழ்ந்தவன் வைக்கிற? பல்லன் என்பது இழி சொல் அல்ல. முதல்ல படித்தவன் எல்லாம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மானுட வரலாறை கற்கணும். பல்லன் என்பது சாதி பெயரோ குடிப்பெயரோ அல்ல. பல்லன் என்றால் உழவன் என்று பொருள். பல்லு என்றால் உழவு, பல்லன் என்றால் உழவன். நீனும் பல்லன், நானும் பல்லன், எல்லாரும் பல்லன். ஏன்? உழவு செய்கிற எல்லாரும் பல்லன். போய் தமிழ் இலக்கியத்தில் படி. முக்கூடர் பல்லு தொடங்கி 92 பல்லு இருக்கு. 92 பல்லு. தெரியுமா? தெரியாது. பல்லு என்றால் உழவு, பல்லன் என்றால் உழவன். அப்ப குடிப்பெயரது. பல்லு என்பது குடிப்பெயர் அல்ல, பல்லன் என்பதும் இழி சொல் அல்ல. பல்லன் என்பது உழவாண்மை, உழவு என்ற பெருமை மிக்க சொல். தமிழ் இலக்கியத்தில், தமிழின வரலாற்றில் தேவேந்திர வேளாளர் என்பதுதான் குடிப்பெயர். வேளாண்மை செய்கிறவன் வேளாண்மையை, வேளாண்மை செய்கிறவன் வேளாண்மையை ஆள்பவன் வேளாண்மை. வேளாளர், வீரகோடி வேளாளர், எல்லாம் வேளாளர் பட்டமெல்லாம் இப்படிதான் வருது. வேளாண்மை செய்பவன் வேளாளர். நான் இடையனாடா? இடையன் என்பது குடிப்பெயர் அல்ல, இழி சொல்லும் அல்ல. திரும்ப திரும்ப ஓயாம பேசிட்டு எழுத்து வந்து நிக்க கூடாது. வெறி கொண்டு புலி வேங்கை பாயும் போது அண்ணனாவது தம்பியாது அடிச்சு கொதறி எரிஞ்சு விட்டுருவேன். பாத்துக்க, தேவையில்லாம குறுக்க ஊருக்கு வந்து போயிட்டு கூடாது. டே, உனக்கும் சேத்தாண்டா இந்த மகன் கத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கும் சேத்தான். இது பொழப்பு இல்ல. நான் பிறந்த இனத்திற்கான உழைப்பு என்பதை கவனத்தில் வச்சுக்கணும். இடையன் என்பது எனக்கு என்ன? அது காரண பெயர். முதல் நிலம் குறிஞ்சி, இரண்டாவது தாய்க்குடி கோனடா. நான் ஆயனடா, கோன். இரண்டாவது பெரிய தாய்க்குடி மானுடகுல வரலாற்றில் கோனார் தாண்டா. முதல் குடி குறக்குடி. குன்றவன் இன் குன்றி உச்சரிப்பில் குறவனானே. எங்கடா இருக்கான் குறவன் இந்த நாட்டுல? மிதிச்சு நசிக்கிட்ட ஒரு மான தமிழ் மகன், பிரபாகரன் மகன் வந்துதான்டா குறவனை தேடி தேர்தலில் நிக்க சீட்டு கொடுத்தான். எவன் கொடுத்தாங்க? என் தாய்க்குடியை நான் மதிக்கணும்டா, என் வேரை நான் மறக்க கூடாது. அடுத்த குடி கோனடா நான். வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். கோன் என்றால் அரசனடா. நான் மன்னன். ஏன் கோன்? அந்த குடிகளின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள், கோன். அந்த கோலை வைத்திருப்பவன் அரசன், கோன். எப்படி கோன்? கோ என்றால் அரசு, அரசன். கோன் என்றால் அரசன். எப்படி வருது? கோ என்றால் பசு, கோ மாதா, அதெல்லாம் வருது. அதுலதான் கோபாலன், கோவலன் எங்கிருந்து வருது? பசு நமக்கு கொடுத்த சொல்லடா, கோ. அதை மேய்ப்பவன் ஆயன், அவன் கோன். இரண்டாவது தாய்க்குடி. என்னடா மரியாதை கொடுத்துருக்க? இங்க என்ன கொடுத்துருக்க நீ? அங்கிருந்து கீழே இறங்குறோம்டா.
அங்க வர்றான் நதி தாமிரபரணி, மருத மரம் இருக்கு, மருத நிலம்னு அதுக்கு பேர் வைக்கிறான். அங்க குறிஞ்சி இருக்கு, இங்க முல்லைப்பூ இருக்கு, முல்லை நிலம்னு பேர் வைக்கிறான். மூதாதை மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணன் உலகு, வருணன் மேய பெருமணல் உலகு என்று தொல்காப்பியம் பாடுது. தமிழின் மூத்த தொன்மை இலக்கண நூல். வேந்தன்னா மருத நிலத்தின் தலைவன் வேந்தன். யார்? இந்திரன். இந்திரனின் மக்கள் நாம் எல்லாம். நீ அதுல சுருக்கி ஷார்ட் ஃபார்ம் தேவர்னு வச்சுக்கிட்டா, அவன் முழு ஃபார்மும் கேட்கிறான், தேவை இந்திரன் என்னை வை, நாங்க எல்லாம் ஒரு குடி மக்கள்ங்கிறான். இதுல என்ன பிரச்சனை உனக்கு? நீ ஷார்ட் ஃபார்ம் போயிட்ட, நீ டாடின்னு கூப்பிட்ட, அப்புறம் சுருக்கி டாடின, அது மாதிரி அவன் போயிட்டான். அவன் மொத்தமா டாடி என்று கொடுத்துருட்டான். நானும் இந்திரனின் மக்கள், அவர்களும் இந்திரனின் மக்கள், அதனால என்னை தேவை இந்திரர், நான் வேளாளர் வேளாளர்னு அறிவிங்கிறான். இதுல என்ன பிரச்சனை உனக்கு? தம்பி, உன் தலையில் இருக்க கிரீடத்தை எடுத்து அவன் தலையில வைக்கல, அவனுக்கு தனியா செஞ்சு மாற்றம். இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கா? பட்டியலில் இருந்து என் இன சொந்தங்களை வெளியேற்ற வேண்டும் இந்த அரசு. செய்யாது. பிரபாகரன் மகன் வந்து செய்கிறேன். இதை நான் ஓட்டுக்காக பேசுறேன்னு நினைக்காத. ஏன்னா இது 5 வருஷம் 6 வருஷமா பேசிட்டு இருக்க, நீ எனக்கு போடல. தேவேந்திர குல வேளாளர்னு அறிவின்னு போறானது நான், இந்த என் தம்பி செந்தில். ஆனா நீ யாருக்கு ஓட்டு போட்ட தெரியுமா? பிஜேபிக்கு போட்ட. அந்த ஓட்டு எனக்கு பீன்ட்டு போயிட்டே இருந்துட்டேன் நான். நீ உனக்கு போய் என்ன கத்தி கத்தி சாகிற தவிர எனக்கு நீ மனுவை நீட்டுவ, ஓட்ட அங்கிட்டு போட்டுவ. ஐயா வீடு அடிக்கிறான், ஐயா நிலத்தை எடுக்கிறான், ஐயா ஐயா ரோட போடுறான், ஐயா அதை வாங்கி வாங்கி நானும் என்ன பண்றது? இந்த ஆத்தாளப்பனுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கே. டே, என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா வயது, பாட்டி வயது, அப்பா வயது, தாத்தா வயதில் இருக்கிறவங்க உன் கண்ணு முன்னாடி கதறி அழுகிறத நீ இப்படி இப்படி பார்த்திருக்கியாடா? கையிட்டி பார்த்திருக்கியாடா? நம்மளை பெத்த தாய் வயதை ஒத்த பெரியம்மாவும் சின்னம்மாவும் நம் கையை பிடிச்சு, சாமி என் வீடை காப்பாத்தி கொடு, என் நிலத்தை காப்பாத்தி கொடுன்னு கண்ணீர் சிந்தி கதறி நின்றதை நீ பார்த்திருந்தால், சீமானின் கோபமும் ஆவேச பேச்சும் இந்த உறக்க கத்துவதும் உனக்கு எவ்வளவு வலிதோய்ந்த மொழி என்பது உனக்கு புரியும். நின்னு பாருடா, ஒரு தடவை நின்னு பாரு. தாத்தா அப்பா வயசு இருக்கும், கை கட்டி கும்பிட்டு, ஐயா உங்களை நம்பிதாயா நிக்கிறேன், எங்களை கைவிட்டுறாதீங்க, எப்படியாவது இந்த பூமியை காப்பாத்தி கொடுன்னு நினைக்காது கேட்டதையும் பாத்திருக்கியா? நின்னு பாரு. நீ மலை ஏறு, மலை ஏறு. அது பாருங்க, இது நல்ல சாமியா இருக்கு, சாராய சாமியா இருக்குது, சரக்கு சாமி. எனக்கு என்ன வச்சிருக்காங்கிறாரு, ஊருகா என்ன வச்சிருக்கேன் உனக்கு? அவர் பிரச்சனை அவருக்கு, நம்ம பிரச்சனை பிரச்சனை. அப்படியே சாமியே சரணம் ஐயப்பா. வேற என்ன நான் சொல்றது? அப்ப பட்டியல் பிரிவிலிருந்து என் இன சொந்தங்களை வெளியேற்றணும். இதனால சலுகை போயிருங்கிறத நாங்க ஏற்கல. எங்களுக்கு வேண்டியது சலுகை அல்ல, எங்களுக்கு வேண்டியது உரிமை. இதை நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப என்ன சொல்றது? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றது தமிழ் தேசியம், எடுக்க மறுப்பது திராவிடம். திராவிடமா தமிழ் தேசியமானா அது பேசிட்டே போலாம். அதுக்கு வந்து எப்படி அதெல்லாம் பேசணும்னு நினைச்சேன். இப்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அது இது ஒண்ணு இதோட முடிய போறது இல்லையே, இனிமேதான். இப்ப நீங்க ஒரு எளிதா ஒன்று சொல்றேன். என் தம்பி கூட குறிப்பிட்டு பேசினா, என் தம்பி துறை செந்தில்லாம். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தமிழுக்கு திராவிடம் தான் அரண் என்பதை ஏற்கவே முடியாது. அது கொடிய முரண். திட்டமிட்டு தாய்மொழி தமிழை அழித்தவர்கள் திராவிடர்கள். நம்ம திருநெல்வேலி இங்கிலீஷ்ல இருக்கும், நம்ம தமிழ் இருக்கும். இதான் தமிழ்காரனா? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நம் முன்னவர்கள் முன்வைத்த முழக்கம். எங்கேயாவது தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? இதே தென்காசியில், இதே கடைநல்லூர்ல வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை படிங்க, எதுலையாவது தமிழ் இருக்கா? தமிழ் எழுத்து இருக்கும், அது தமிழா? இல்ல. ஐ லவ் குற்றாலம், ஐ லவ் குற்றாலம். நான் வந்து
நம்ம தாத்தா இமானுவேல் சேகரனுக்கு வணக்கம் செலுத்த போயிட்டு இருக்கோம். தெய்வ திருமகனுக்கு முன்னாடி அவருக்கு நினைவு நாள் வர்றதுனால செலுத்த போயிட்டு இருக்கோம். நானும் என் தம்பியிலும் போயிட்டு இருக்கும்போது இடதுபுறத்தில் ஒரு இது வச்சிருக்கு, எழுதி வச்சிருக்கு, வெல்கம் டு ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட். யாருக்கு எழுதி வச்சிருக்கு? யார் வெள்ளக்கார துறையவன் வர்றானா? எழுதுறா கர்மம் முடிச்சவனே, எழுது வெல்கம் டு ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு. ராமநாதபுரம் மாவட்டம் இனிதே உங்களை வரவேற்கிறது என் தாய்மொழி தமிழ் எழுதி வச்சுட்டு கீழே வெல்கம் டு ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு போடு. நான் ஒன்றும் கேட்கல. இதுதான் திராவிடம் தமிழுக்காரனா? தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது என்கிற நிலையை உருவாக்கியது திராவிடம். தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற நிலையை உருவாக்கப் போவது தமிழ் தேசியம். இதுவரை வழக்காடு மன்றத்தில் தாய்மொழியில் வழக்காடு உரிமை பெற்று தராதது திராவிடம். பெற்றே தீரும், அது தமிழ் தேசியம். என் இறைக்கு முன்பே என்னுடைய சிவன், என்னுடைய முருகன், என்னுடைய மாயோன், என்னுடைய இறைக்கு முன்பே எங்கள் குலதெய்வங்கள் கோயிலில் கூட எங்கள் தாய்மொழியில் வழிபாடு இல்லை. மணிநெற்றி உமிழ் செங்கன் தலல் புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் சிவபெருமானே தந்த தமிழ். அந்த சிவனுக்கு முன்பே தாய்மொழி தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடப்படவில்லை. எங்கள் இறை முருகனுக்கு முன்பே திருப்புகழோ திருமுருகாற்றுப்படையோ இல்லை. பக்தி திருமுத்து திருநகை பாடப்படவில்லை. ஔவையின் தமிழள்ளி பருகியவனுக்கு தமிழ் இல்லை. நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்த சிவனுக்கு தமிழில் மந்திரம் இல்லை. என் இறைக்கு முன்பு என்னரும் தாய்மொழி தமிழிலேயே மந்திரங்கள் ஓதப்படும். இது தமிழ் தேசியம். எல்லா கோயில்களிலும் நன்னீராட்டுகிற போது குடமுழுக்கு நாளிலே தமிழிலே மந்திரங்கள் ஓதப்படும். ரொம்ப சுருக்கம். தமிழ் தேசியம் தன் இனத்தின் விடுதலைக்காக, தன் தாயக மீட்சிக்காக பெற்ற தாய் தந்தரை, பெற்ற மனைவி, கட்டிய மனைவியை, பெற்ற பிள்ளைகளை அத்தனையும் பலியிடும் தமிழ் தேசியம். திராவிடம் பெற்ற பிள்ளைகளுக்கு பதவி கேட்டு பல்லிழித்து நிற்கும். இதாண்டா திராவிடம். அதே நேரத்தில் நிற்கும். தமிழ் தேசியம் மண்ணின் விடுதலைக்கு செத்து விழும். அதே நேரத்தில் பதவி கேட்டு பல்லிழித்து கைகட்டி நிற்கும் திராவிடம். இப்படி நிற்கிறீர்களே என்று கேட்டால், சங்க இலக்கியத்தில் ஒரு தெருவில் சாவுப்பற கேட்டால் மற்றொரு தெருவில் மங்கள இசை கேட்கும் என்று வாய்கிழிய பேசும். இதாண்டா திராவிடம். 50,000 பிள்ளைகள் பொது தேர்வில் தாய்மொழி தமிழிலே தேர்வு எழுத வரவில்லை. திராவிட ஆட்சி. கொடுமை. இது தமிழுக்கு அரண். எங்கே இருக்கு தமிழ்? ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, பயிற்று மொழி, இல்ல பேச்சு மொழி. தமிழில் யாருக்காவது தடையின்றி உரையாட பேச வருமா? வராது. சும்மா போற போக்கில் அவங்க தான் தமிழை பாதுகாத்தார்கள், அவர்கள் தான் அரண், திட்டமிட்டு ஒழித்தார்கள். இரண்டு ஒண்ணுனா எப்படி ஒன்னாகும்? இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம் உங்கள் பிள்ளைகள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, இது தேர்தல் வழக்கம் போல வரிசையில் நின்று வாக்கு செலுத்துற தேர்தல் அல்ல. வீழ்ந்து விட்ட தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு செய்கிற புரட்சி, மாறுதல் என்கிற எண்ணம் என்னிலும் இளைய என் தம்பி தங்கள் ஒவ்வொருவருக்கு இருக்கணும். சும்மா பெருமைக்கு நம் பாட்டன் பூலித்தேவனுக்கும், மருதுபாண்டியருக்கும், வேலுநாச்சியாருக்கும், பாட்டிக்கும், அழகுமுத்துக்கோனுக்கும், சுந்தரலிங்கத்திற்கும், பெரும்பிடுக முத்தரையருக்கும், தீரன் சின்னமலைக்கும் மாலையிட்டு மரியாதை செய்வது பிரச்சனை பெருசில்ல. அந்த மான மறவர்கள் எதற்காக போராடி மாண்டார்களோ அந்த இன உணர்வை, தன்மான உணர்வை தன் ரத்தத்தில் குருதியிலே ஏற்றிக்கொண்டு களத்தில் நின்று வெல்லணும். இந்திய பெருநிலத்திலே எந்த மகனும் செய்யாத தியாகமிகு பாட்டனார் நம்முடைய பாட்டன் வ.உ.சி. அவர்கள்.
மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்கு ஒரு மகன் இழுத்தான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? எனக்கு ஒரு பெருமை உண்டு. என் பாட்டனார் சிறை இருந்த அறைக்கு அருகிலே நான் 45 நாட்கள் சிறை இருந்தேன் என்கிற பெருமை எனக்கு உண்டு. தன் சொத்துக்களை எல்லாம் உங்களால் அன்னைக்கு அவங்க தாத்தா வளர்க்குறீங்க, அப்பா வளர்க்குறீங்க, அவர் வளர்க்குறீங்க. ஒரு முறை நேர் நின்றால் அன்னைக்கு தொகை 50,000. எப்படி இருக்கு பார்த்துக்க. எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்திருப்பாரு பாரு. அந்த சொத்துக்களை எல்லாம் இந்த மண்ணின் விடுதலைக்காக வீசி எறிந்தவர். நாங்கள் தமிழ் தேசம் பேசுவது உனக்கு இன்னைக்கு புதுசா இருக்குல்ல. தமிழ் நேசன் என்று பத்திரிகை இதழ் நடத்திய பெருந்தகை நம்முடைய பாட்டனார் வ.உ.சி. அவர்கள். அந்த தமிழ் நேசன் தான் இன்னைக்கு நாங்க பேசுறது. பாட்டனார் பண்ணார், பேரையும் பேசுறேன், அவ்வளவுதான். கடைசி காலத்தில் எல்லா சொத்தையும் நாட்டுக்காக மக்களுக்காக கொடுத்து விட்டு மன்னனை விற்று பிழைத்தார் என்கிற வரலாற்று உண்மை உனக்கு தெரியுமா? அந்த மகத்தான மாமனிதனின் பேரனும் பேத்திகளும் இந்த மண்ணில் அனுபவித்த அதிகாரம் ஒன்று சொல்லடா, ஒன்று சொல். அவருக்கு இல்லாத, அவர் சந்ததிக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்குண்டு? எவருக்குண்டு? போய் மாலையை போட்டு கும்பிட்டா பத்தாது தம்பி. ஒட்டப்படாரத்தில் மாலையை போட்டு கும்பிட்டா பத்தாது. எல்லாம் கொடுமை தம்பி. தமிழ் திராவிடர்களுக்கு ஒரு மொழி, ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். தமிழ் தேசியர்களுக்கு அது உயிர், அது மூச்சு, அது முகம், அது முகவரி, அது அடையாளம், அது இலக்கியம், அது வரலாறு, அது பண்பாடு, அது வாழ்வியல். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு தம்பி. அது தனி மேடை, அது தனி, அதுக்கு தனி கச்சேரி இருக்கு. இப்போதைக்கு இது இந்த சாதி வாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் நீ எழுதி வச்சுக்கடா. எடுக்க மாட்டாங்கடா. யார் எடுப்பா? பெரியார் பேரை சொல்லுகிற இவர்கள் எடுக்க மாட்டார்கள். பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் வந்துதான் எடுப்போம். எல்லாருக்கும் உண்டானதை சரியாக பிரித்து கொடுப்போம். விளங்கிருச்சா? விளங்கிருச்சு. இதோட போற திருப்பி அண்ணன் வருவேன், மறு சுற்று வருவேன். அது வாசித்தனூர்ல போடுறனோ இல்லை வேற ஊர்ல பேசுறனோ அங்கேயும் கத்துவேன். உனக்காக தான் கத்துவேன். வந்துரு.